ஹாய். பொதுவாக சனி பயிற்சினா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். இப்பெல்லாம் வக்ர பயிற்சினாலும் ஒரு பயம் இருக்கு. ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 138 நாள் சனி வக்ரமாகிறாரு. மீன ராசியில் இருக்கிற சனி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு படி கீழே இறங்கி வர்றாரு. அப்படி கீழே இறங்கி வர சனி உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், கன்னி ராசியில இருக்கு. உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி இப்ப வக்ரம் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலைக்கும். அதே மாதிரி நண்பர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நண்பர்களிடத்துல நட்பு மலரும். பார்ட்னர்ஸ், தொழில், இதிலெல்லாம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வேலையில இருந்து வந்த தடைகள் நீங்கும். வேலையில உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாம், அதாவது 7ல் சனி இருக்காரு அப்படின்னா, 7ங்கிறது உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறது எல்லாமே. உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற உங்க கிட்ட இருந்து இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப தீரும். தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, வீட்லயும் சரி, உங்களுக்கு எதிர்க்க நின்று யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி உங்களுக்கு தீரும். இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகளை தவிருங்கள். சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு. திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வீட்டில் வேற சுபகாரியங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பணவரவு அதிகரிக்கும். வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த சனியால என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இந்த 138 நாள்ல உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இது நாள் வரை உங்க தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இவ்வளவு நாளா இருந்து வந்த மனக்கவலைகளும் மனக்குறைகளும் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். எதிலையும் உங்களுக்கு அலட்சியம் வேண்டாம். அதே மாதிரி கோபமும் வேண்டாம். கோவப்படுறது உங்களை பிரச்சனையில தான் கொண்டு நிறுத்தும். மொத்தத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்கும். ஹாய். பொதுவா சனி பயிற்சினா நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். இப்ப சனி வக்ர பயிற்சினா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஜூலை மாசம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் 138 நாள் சனி மீனத்தில் இருக்கிற ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு படி இறங்கி வராரு. இப்படி அவர் வக்ரமாகிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு, கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், கன்னி ராசியில இருக்கு. கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்திலேயே வக்ரமாகிறாரு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்திரஸ்தானம், நண்பர்கள், பார்ட்னர்ஸ், இதெல்லாம் சொல்லுவோம். இது நாள் வரைக்கும் இவர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். அவர்களுக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். அதே மாதிரி நண்பர்கள், அதே மாதிரி பார்ட்னர்கள் கிட்ட இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் நீங்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். மன வருத்தங்கள் நீங்கும். தொழில இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கும். வேலையில இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கு எதிர்க்க 7ஆம் வீடுங்கிறது என்னன்னா, உங்களுக்கு எதிர்க்க நின்று யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் 7ஆம் இடத்தை தான் குறிப்பாங்க. இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி நீங்க யாருக்கெல்லாம் எதிர்க்க நின்று பதில் சொல்ற இடத்துல நீங்க இருந்தீங்களோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி நீங்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. இது அஸ்தம் சந்திரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தாய் வழி அவர்களுக்கு உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடைபெறும். திருமண தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் நடைபெறும். குடும்பத்தில் வேற சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறும். உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்க வேண்டியது ஈகோவை தவிர்க்கணும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும். அதே மாதிரி பண பரிவர்த்தனை எல்லாம் இருந்ததுன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா 7ஆம் வீடு தான் பார்ட்னர்ஸ்.
அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பரிவர்த்தனை பண்றதா இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. மொத்தத்துல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். ஹாய், பொதுவாக நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சினா ஒரு பயம் இருக்கும். இப்ப சனி வக்ர பெயர்ச்சினால நமக்கு ஒரு பயம் இருக்கு. ஜூலை மாசம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் 138 நாள் சனி வக்ரமாக போறாரு. மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி அங்கிருந்து ஒரு படி கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறாரு. இப்படி வக்ர பெயர்ச்சி ஆகிற சனி சித்திரை நட்சத்திரத்துக்கு கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம், கன்னி ராசி. கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி இப்போ வக்ரமாகிறாரு. இதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதிரடி சரவெடியா பொருட்கள் சேரும், தைரியம் அதிகரிக்கும், வீரம் அதிகரிக்கும், விவேகமும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் ரொம்ப வேகமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவீங்க. அதுல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். ரியல் எஸ்டேட்டு, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு மாத்துறது, புதுசா இடம் வாங்குறது, இல்ல விற்கிறது, வண்டி வாகனம், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இது நாள் வரை தடை இருந்து வந்ததுன்னா அதுல எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இல்ல அதிகாரத்துறையில இருக்கிறவங்க, இல்ல யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறந்த காலகட்டமா இருக்கும். இது நாள் வரை தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நடைபெறும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பண வரவு அதிகமா இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சேரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அதுல உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நண்பர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு எதிர்க்க நின்று நீங்க யாருக்கெல்லாம் பதில் சொல்ற இடத்துல நீங்க இருந்தீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அதாவது உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதிவேகமா பயணம் பண்றது, அதிவேகமா வண்டி ஓட்டுறது, அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதே மாதிரி அதிகார தோரணை அதெல்லாம் நீங்க காமிக்க கூடாது. நான் யார் தெரியுமா, நான் சொன்னா நீ செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். மொத்தத்துல சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நன்மையை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சியாகவே இருக்கும். வணக்கம்.